வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வர பாண்டியன் ஸ்டோர் ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மாணிக்கம், அதுதான் மயிலோட அப்பா, கதிரோட டிராவல் ஏஜென்சிக்கு ஓப்பன் பண்ண வந்தவர். அப்படியே சில பல பிட்டுகளை போட்டு பாண்டியனோட கடைக்கு வர்றதுக்கு ரெடி பண்ணிக்கிறாரு. வர்றவர் வேலையை பார்க்கவே இல்லை. அங்கே ஒரு லேடிக்கிட்ட கடலை போடுறது, கல்லாவில் போய் உட்கார்றது, கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்து குடிக்கிறது, பழனிக்கு ஆர்டர் போடுறதுன்னு இல்லாத குறும்புத்தனமெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பாண்டியனும் வெளியே வேலையாக போயிட அவரோட அட்டகாசம் ரொம்ப ஓவராக போயிட்டு இருக்க சரவணன் பயங்கர கோவத்தோடு அவரையும் பழனியை மாறி மாறி மறிச்சுக்கிட்டு இருக்காரு. பழனி பாவம் தவிக்கிறாரு. பழனியோட கண்ணோட்டத்தில் மயிலோட அப்பா அப்பாவியா இருக்காரு. ஐயோ, இதெல்லாம் அவர் தெரிஞ்சு செய்கிறாரோ தெரியாம செய்கிறாரோன்னு தெரியலையே மாப்பிள்ள அப்படின்னு அவர் ரொம்பவே வருத்தப்பட்டு ஏதாவது சொல்ல மாணிக்கம் அதை துளி கூட கண்டுக்கிறவே இல்லை. ஏதோ புது மாப்பிள்ள மாமனார் வீட்டு விருந்துக்கு வந்த மாதிரி இல்லாத அலப்பறையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த லட்சணத்துல கல்லாவுல உட்காந்து பணத்தை வேற எடுத்து திருடிக்கிறது. ஆறு நிறைய வெள்ளம் போகுது, அதுல நாம கொஞ்சம் அள்ளி குடிச்சா என்னன்னு. முட்டை விடுற கோழிக்கு தான் வழி தெரியும்னு சொல்லுவாங்க. பாண்டியன் சரக்கு போடுறது காசு இல்லாம கோமதி கிட்ட கேட்டுட்டு வெளியே ஏற்பாடு பண்ணலான் இருக்கப்போ இந்த திருட்டு மாணிக்கம் தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. மயில் எப்படியாவது அப்பா வரவேணான்னு சொல்லலான்னு போனா அங்கே வீட்டு நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கு. இப்படி கெட்ட புத்தியோடு இருந்தால் வீடு எங்கேருந்து உருப்பிடுறது? மாணிக்கம் ஒரு திருட்டு ஃப்ராடுனா, பாக்கியம் அப்பப்போ சீன் போடுற திருட்டு ஃப்ராடு. அதனால தான் அவங்க சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. கடைக்கு வந்த முதல் நாளே வேலை எதுவும் செய்யாமல் ஒரு மூட்டை நிறைய வீட்டுக்கு தேவையான ஜாமானெல்லாம் அள்ளி போட்டுக்கிட்டு ஆட்டோவில் மாணிக்கம் கிளம்பிட பழனியும் சரவணனும் ஸ்தம்பிச்சு போய் நிற்கிறாங்க. அவர் என்ன எடுத்தாருன்னு கூட இவங்களுக்கு முழுசாக தெரியல. சரவணன் கோவத்தை அடக்க முடியாமல் வீட்டுக்கு வந்ததும், ஏய், நான் உங்கள் அப்பாவை கடைக்கு வரக்கூடாதுன்னு தானே சொல்லியிருந்தேன், அப்புறம் எதுக்கு வந்தாரு? என்னமோ கடை முதலாளி மாதிரி கல்லாவில் உட்கார்றாரு. உட்கார்ந்தவர் சும்மா உட்கார்ந்தாரோ இல்லை கடை பணத்தை திருடினாரோ தெரியலன்னு சரவணன் சொல்ல மயில் அப்படியே பொங்கி எழுந்துடுறாங்க. மாமா, சும்மா நிறுத்துங்க மாமா, தேவையில்லாமல் எங்கள் அப்பாவை பற்றி அபாண்டமாக பேசிகிட்டு இருக்கீங்க. எங்கள் அப்பாவுக்கு திருடுற பழக்கம்லாம் கிடையாது அப்படின்னு வேலைக்கு ஓனா சாட்சி சொல்லுது. ஒரு மாசத்துக்கு தேவையான மளிகை பொருளை எடுத்துட்டு போறாரு வீட்டுக்கு நம்ம கடையில இருந்து. ச்சே, அந்த ஆளுக்கு வெக்கமே கிடையாதான்னு கேட்கிறாரு சரவணன். இனிமே கடையில இருந்து பச்சை தண்ணி கூட குடிக்க வேணான்னு எங்க அப்பா கிட்ட சொல்லி வச்சிடுறேன் அப்படின்னு மயிலு சரவணனுக்கு அஷூரன்ஸ் கொடுக்குறாங்க. மயிலுக்கு அவங்க அம்மா வீட்டை நினைச்சோம் பாவமா இருக்கு. அவங்க அப்பாவோட அட்டகாசத்தை நிறுத்தணும், என்ன பண்றதுன்னு யோசிக்கிறவங்க கடைக்கு போறாங்க. என்னப்பா மயிலு, கடை பக்கம்லாம் வந்திருக்கன்னு பழனி கேட்குறாரு. கல்லால உட்காந்துருக்க மாணிக்கம் மகளை பார்த்த உடனே ஈன்னு இழிச்சிட்டு உட்காந்துருக்காரு. நான் இன்னையிலேருந்து நம்ம கடையில தான் வேலை செய்ய போறேன் அப்படின்னு மயிலு சொல்ல அப்போ சரவணனும் கரெக்டாக அங்கே வர்றாரு. ஏன்பா, இந்த புள்ள நம்ம கடையில் வேலை செய்ய போகிற விஷயம் உனக்கு ஏற்கனவே தெரியுமான்னு கேட்க அவர் எதுவும் சொல்லாமல் அமைதியாக நிற்கிறாரு. மாணிக்கம் ஏதோ அவங்க அப்பா வீட்டு சொத்துல வச்சு கொடுத்த மாதிரி, வாமா மயிலு உட்காரு, கல்லாவில் உட்காரு, நம்ம கடை தானே அப்படின்னு சொல்ல திருட்டு மயிலும் முழிக்கிறாங்க. ஏதோ ராஜா தன்னோட மகனுக்கு அரசு பட்டம் கட்டுற மாதிரி மயிலை கூட்டிட்டு வந்து கல்லாவில் உட்கார வைக்கிறாரு மாணிக்கம். பாண்டியன் உட்கார்ந்துருந்த இடத்துல வேற யாரையும் உட்கார வச்சு பார்க்க சரவணனுக்கு மனசே ஆகல. அவர் முறைச்சிக்கிட்டு நிற்க முதலாளி அம்மா கல்லாவில் உட்கார்ந்த ஒன்று தான் கடையே களை கட்டுது அப்படின்னு மாணிக்கம் ரொம்ப பெருமை பேத்திக்கிட்டு இருக்காரு. மயிலும் ஒன்று சாமானியப்பட்ட ஆள் இல்லை. சமயம் கிடைச்சா மொத்த பூசணிக்காயும் சோத்துல மறைச்சிருவாங்க. அவ்வளோதான், பாண்டியன் ஸ்டோர்ஸை அப்படியே அலுங்காமல் குலுங்காமல் ஆட்டையை போட போகுதா மயிலோட குடும்பம். என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.